ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவரோட பீரோவை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடமே இல்லைன்னு சொல்லி எல்லாம் என்னோடதுல வந்து டம்ப், அவரோட ட்ரெஸ் எந்தில் அவருது அப்படி இப்படின்னு இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் இந்த பீரோ இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னா சந்திரமுகி காலத்தில் யூஸ் பண்ண சட்டெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் தூக்கி வெளில போடலாம். இன்றைக்கி வந்துட்டு எப்படியாவது க்ளீன் முடிச்சிடலாம். நானும் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக க்ளீன் பண்ணோன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனால் அதுக்கான டைமே அமையல. இன்றைக்கி எவ்வளோ நான் ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி முடிச்சுட்டு தான் நான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அட்ராசிட்டி அவர் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணுற போது என்னமோலாம் தூக்கி போடுறேன், என்னெல்லாம் பண்ணுறேன்றது தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சந்திரமுகி அறையை நம்ம திறக்க போறோம். நான் இப்போ தான் 100 days சீரியஸா இல்ல, நான் இப்போதான் சொல்லான்னு இருந்தேன். இது கேமரா ஆன் பண்ணோன்னா சரி நம்ம ஒரு டைலாக போட்டு விடுவோம், நம்ம ஒரு ஸ்கோர் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சந்திரமுகி அறையை நான் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லான்னு இருந்தா நீ சொல்லிட்ட. ஐயோ இருமா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட. இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன புரியுது உங்களுக்கு? என்ன புரியுது, என்ன தெரியுது? இருங்க. எத்தனை ட்ரெஸ்ஸுக்கு இடம் இல்லனா என்ன காரணம்? பொண்டாட்டிக்காரியா நீ இடம் கொடுத்தீனா இந்த பக்கம் வாங்குவீங்க. ஒரு நிமிஷம், இதெல்லாம் யாருது? இடம் இல்லாம இங்க வச்சுக்கிற. இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையா? நான் ஃப்ரெண்ட்ஸை கேட்கறேன், இதுக்கு தேவையா? இது ஒரு இடம் கொடுத்தாலே பாதி போதும். இந்த பக்கம் வர சரி ஃப்ரெண்ட்ஸ், அது கூட விட்டுருங்க. சாரி அது கூட விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, புதுசு இங்க பாருங்க, திறந்து இது இந்த பக்கம் இதுதான். இது தேவையா? இங்க பாருங்க, இங்க ஒரு மேக்கப், இங்க ஒரு மேக்கப் செட்டு, இங்க வர உன்னோட என்னது இயர் சம்பந்தப்பட்ட விஷயங்க. இந்த பக்கம் வந்து இதோட இது எல்லாமே இதுக்கு தான். அப்ப எங்க இருக்குது? அப்புறமா மெயின் இது கீழே பாத்துருப்பீங்க அன்னைக்கு, இது கீழே ஃபுல்லா அதுதான். அப்ப புருஷாக்காரன் எங்க வைக்குவான்? இப்ப இதுல வந்து இது மட்டும் தான் உங்களுக்கு. இந்த ரெண்டு எந்த பாய் குட் பாய், நான் போயிட்டு வரேன் பாய். நியாயமே இல்லை தருமா, மனசாட்சியா உங்களுக்கு? மனசாட்சியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாருங்க, பார்த்து மிக்ஸ் பண்ணாதப்பா. டாடி வந்து ஆல்ரெடி வெளியே போறதுக்குன்னு ஒண்ணு எங்க டாடி வந்து எடுத்து வச்சாரு, அது எனக்கும் தெரியும். அதுதான் பைத்தியம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அப்படி இழுக்காத, ஒண்ணு பண்ணு. ஃபர்ஸ்ட் மேல ரோடு. ஏன் என்ன டென்ஷன் பண்ற? ஒண்ணு பாதி தூக்கி போடுறதெல்லாம் இல்லை. எது நீ போடுறது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எடு. இது வந்து ஸ்வெட் ஷர்ட் புதுசா இது. ஆமா, ஏன்னா வேணுமான்னு கேட்டுங்கிற. அப்ப இதே மாதிரி நான் வீடு பீரோ ஓபன் பண்ணிட்டேன். எது வேணும் எது வேணான்னு எல்லாம் தூக்கி வச்சுடிக்குவா. அப்புறமா பாதி காலி ஆகும். எனக்கு வேணும்பா, புதுசுப்பா. அது எனக்கு சொல்லுப்பா, எனக்கு தெரியாது இல்லப்பா. நியாயமே இல்லை தரமாண்ணா. இது வேண்டாம், அது சின்னதாயிடுச்சு, தூக்கு போடு. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது தூக்கு போட மாட்டோம். இது வந்து யாருக்குன்னா நம்ம வந்து பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, இந்த ட்ரஸ்ட் எல்லாம் ட்ரெஸ் இல்லாதவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க நான் போய் இது கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு பார்த்து நான் வச்சுக்கிறேன். சரி, ஓகே. நீயும் எனக்கு ஒரு பசங்க தான், இது ஒரு பசங்க. அல்போ ஏப்பாமா, ஏன் இல்லதான் ஏன் ஷூ ஆசைப்படுறது, ஏன் டிஷர்ட் ஆசைப்படுறது, இதே தான் வேலையா போச்சு. இது நல்லா இருக்கே. இதெல்லாம் அதுதான் வீட்டுக்கு போடுறது. இதெல்லாம் தெரியாது நல்லா இருக்கே, போடாத மாதிரி இருக்கே, அதனால சொன்னேன். சின்னதா இருந்தா எனக்கு சொல்லிடணும். இல்ல இது நல்லாதான் இருக்கு. கச்சேருக்கு அந்த பீரோ காலியா, சின்னதா நான் எடுத்துக்கிறேன்னா காலியா வரும் பீரோ. ஆல்ரெடி உந்துதான், எல்லாமே உந்துதான் இருக்குது. எங்கதான் இருக்குது? நான் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பேன், எனக்கு ட்ரெஸ் எதுவும் சூட் ஆகல நைட் போறதுக்குன்னா இவர் டிஷர்ட் எடுத்து போட்டு சுத்தி நிற்பேன். அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்க்கா. நீங்க ஒரு எங்களோட பாதி வாழ்க்கை தான் பாக்குறீங்க வீடியோவில் 15 minutes. ஆனால் இது பண்ற அட்ராசிட்டிஸ் இருக்கு. ஐயோ, இது போட்டுருவானா. இது வந்து ரொம்ப சின்னதாகுது. வீடு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா இடம் இல்லை. நீங்கள் வந்து எங்களுக்கு பிளெஸிங்ஸ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வீடு நீங்கள் போட்டுக்கோ, ஒன்று கரெக்டாக இருக்கும். இதுதான் என் ஃபுட்பால் ஜெர்சி. இது அந்த நான் வந்து ஜோசப்ஸில் பச்சனுங்க தான் சொன்னேன்ல, நான் ஃபுட்பால். ஆமாம், ஃபுட்பாலுக்குன்னு என்னோட ஜெர்சி இது. ஸோ நான் அது மெமரிஸாக வச்சுனுக்கிறேன். பார்த்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜோசப்ஸில். அதில் தான் ஆடினேன். ஐயோ தேடிந்தாப்பா, எங்கடா புது டிஷர்ட் பார்த்து வைப்பா. இதெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேட தான் ஹிடன் புதுசு எங்க இருக்குதுன்னு தெரில. எல்லாம் இது பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் எடுக்கும்போது தான் தெரியும். இதெல்லாம் நல்லா இருக்கே.
அதான் ஐயோ இருக்கே அதுதான் சொல்றேன். தேட தேட தான் உள்ள இருக்கிற ட்ரெஷர் எல்லாம் வெளியே வருது. இதெல்லாம் நீங்க போட்ட மாதிரி பா முன்னாடியே எது எடுக்கிறதுனே எனக்கே தெரியலப்பா. இப்பதான்ப்பா பாக்குறேன். சரி நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வந்தா போட்டுன்னு போங்க. ஆமா ஆபீஸ்க்கே நான் வந்து இப்போ உள்ள மாட்டினுக்கிறதுனால தான் இது கூட உனக்கு ஒரு மெமரிஸ் இருக்கும். நான் போட்டு வந்து கரெக்டா. அதான் நம்ம வெளில போயிருந்தோமே. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி வெளில போனோமே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் நீங்களும் மட்டும் போனோமே அந்த ப்ளூ ஃபிளாக். ஆமா 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 ஆமா. அப்புறம் என்ன வேற என்ன மெமரிஸ் இருக்குதுல? அதுதான் இல்ல இதுக்கு முன்னாடி நான் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் போட்டுக்கிறேன். அப்போ உங்களுக்கு இருக்கும் மெமரிஸ். ஆபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தது பார்க்காத முருங்கனே மூக்குத்தி. ஏதோ மெமரிஸ் இருக்காமே. இப்ப சம்திங் போட்டுருவோமா? மெமரி ஐயோ உள்ள சேர்ந்தா நான் பைத்தியக்காரன். என்ன சொல்லுங்க? மெமரிஸ் இல்ல ஆனா நான் உன் கூட வந்த ஞாபகம் தான் நான் சொல்ல வந்தேன். அந்த பயம் இருக்கானா? ஆமா அவனை பார்த்தா பயமா தான் இருக்குது. ஓகே இது என்ன? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎல்க்கு வந்துச்சுல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன தூக்கத்துல அடிக்கிற இது என் மெமரி. நான் இது கொடுக்க மாட்டேன். இது நான் ஃபர்ஸ்ட் வாங்கி நான் ஸ்டேடியம் போன ஜெர்சி. அது சென்னைக்கே போட்டுன்னு வந்தேன் நான். இத்த ஒரு ஃபர்ஸ்ட் நான் சென்னைக்கு வந்து ஃபேமிலியோட வரும்போது நான் சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டு தான் சுத்தின்னு இருந்தாங்க. எஸ் எஸ் பாருங்க இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து வெச்சீங்கன்னா எனக்கு இடம் பார்ப்பா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வரும்போது சிஎஸ்கே இது ஆஃபீஸ் போட்டு போக முடியாது. அது வந்து என்னோட இந்த ஜெர்சி ஃபுட்பால் ஆடின மேட்ச் ஜெர்சி ரொம்ப சின்னதாக இருக்குது. அது உனக்கும் செட் ஆகாது யாருக்கும் செட் ஆகாது. அட்லீஸ்ட் யாருன்னா பசங்க தான் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கிறது லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டம் வண்டி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூம்ல இருக்கிறதுக்கே கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் இறுக்கமா இருக்கு. நீங்களும் எல்லாரும் சொல்வீங்கல்ல, எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்றீங்களா. ஸோ எங்களுக்கும் அது ஃபீல் ஆகுது. கூடி சீக்கிரத்துல நாங்களும் வீடு வாங்கிடுவோம். வாங்கிடுவோம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்குவோமா அது கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அது ஏன்னா ஸ்டீல் இது இல்ல அது எனக்கே நிறைய டச் இதாகிக்குது. மோனா வந்து வாங்கிடுவோன்னு ஒரு இதோட சொல்லுது. புதுசு பாது கான்ஃபிடன்ஸோட சொல்லுது. பட் என்னன்னா அவ்வளோ ஈஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பெங்களூர்லலாம் காஸ்ட் ஆஃப் லிவிங் உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டுன்னு ஜாஸ்தி. ஸோ பார்க்கலாம் காட் வந்து எப்படி பிளஸ் பண்றாரு ஏது என்ன. எங்களுக்கு சொந்த வீடுன்னு நம்ம வீடு தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ரெண்டு பேரும் எதனா சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். சாதிக்கணும். ரெண்டு பேரும் கஷ்டப்படுறோம். பட்டு எதனா ஒன்று நம்மளுக்குன்னு எதனா ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இது ஆகுமா ஆவாதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆகும் நம்பலாம். அவ்வளோதான். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்களுக்காக ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த ரூம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பாருங்களேன் இடம் இல்லாமல் அது என்ன சொல்கிறது. நீங்கள்லாம் சொல்லுவீங்க எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறீங்க என்ன பண்ணுங்கன்ட்டுன்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து காசு நம்ம செலவு பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து எப்படியாவது நாங்கள் வந்து சேர்த்து வச்சு தான் நாங்கள் பண்ணியிருப்போம். நாங்களும் சேர்த்து வச்சுருந்தாங்கிறோம். ஏன் சேர்த்து வச்சுருக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம யோசிக்கிறோம் இல்லை ரூம் சரி இதாகுது நம்மளுக்குன்னு ஒன்று கரெக்டாக நம்ம வீடோ இல்லை சைட்டோ வாங்கி நம்ம எதுனா பண்ணோன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டுன்னு நாங்களும் பிளான் பண்ணியிருந்தா இருக்கிறோம். பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூம் கட்டுவோம். நம்மளுக்குன்னு பெரிய ரூமு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பிளான் இருக்குது. எஸ் கண்டிப்பாக பண்ணுவோம். நம்பலாம். ஓகே எஸ். இதெல்லாம் வந்து நைட் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்றேன். நீங்கல்ல நைட் ட்ரெஸ் தனியா வைக்கிறோம். ஓகே நைட் டி-ஷர்ட் அதான் சொல்றேன். இப்போ நீ மேலே எடுத்துன்னா அது மேலே ஒரு இது ரோ எடுத்தல அதுவே வந்து நைட் ட்ரெஸ் தான். இது ஒரு மெமரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து உன்னை மீட் பண்ண வந்திருந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. ஆமா அந்த லவ் லெட்டர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க போடுங்க. அது நாங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுலாம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டே அதுக்கப்புறம் இவர் வந்து திட்டுத்தனமாக ஒரே ஒரு வாட்டி தான் அதுவும் அது வந்து ரொம்ப எல்லாம் வந்து திட்டுத்தனம்னா எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டாரு இவரு. நான் இங்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே எங்கள் வீட்டில் வந்து சரியான ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க வந்துட்டு அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி சொல்கிறேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடிலாம் வந்து மீட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து அது சரியான ஃபன்னான ஒரு இது. என் ஃப்ரெண்டுமே அதில் வந்து ரொம்ப ஃபன் பண்ணியிருந்தேன் அந்த விஷயத்தில். நான் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தனி வீடியோவில் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷர்ட் நமக்குதா கையில் எடுத்து இப்போ இதுவா நல்லா யோசனை பண்ணி பாரு.
ஐயோ நல்லா யோசனை பண்ணு பாரு. இது வந்து ட்ரெடிஷ்னல். எனக்கு நீங்க தெரியும் எதுக்கோ போட்டுக்கிறீங்க. எதுக்கு போட்டுக்கிறீங்க? பந்தக்காலுக்கு போட்டதா? இல்ல, பந்தக்காலுக்கு வேற ஷர்ட். பந்தக்கால் அங்கேயே தருது பாரு, அங்கேயே இருக்குது பாரு. தோ 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 மேல மேல. அதுதான் பந்தக்கால். ஆமா, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான இதுக்கு நான் போட்டேன். நீ என் பக்கத்துலயே இருந்த. நல்லா பர்த்டே. இது ட்ரெடிஷ்னல் பா. வேட்டி சட்டை போடுவாங்கல்ல, வேட்டி கட்டின்னு இது ஷர்ட் போடுறது தான். இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? என் நலுங்குக்கு நான் இப்படிதான் வந்தேன், இதுலதான் வந்தேன். உங்களை ரிசீவ் பண்ணியிருந்தேன், நான் இந்த ஷர்ட்ல தான் ரிசீவ் பண்ணேன். என்னதான் சாப்பிட வந்துட்டியா? என்ன சோறு போட்டான்னு சொல்லி கரெக்டா சொல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பத்தியா இதெல்லாம் கரெக்டா சொல்லிடும். சோறு ஐட்டம் எல்லாம் அன்னைக்கு என்னென்ன போட்டோமோ அதெல்லாம் கரெக்டா சொல்லிடும். சொல்லி என்னென்ன போட்டோன்னு. ஆனா நிறைய ஐட்டம் இருந்துச்சு. வெஜ் தான் பண்ணோம் இல்ல? பாயாசம், நான் வந்து சாம்பார், ரசம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா எல்லாமே இருந்துச்சு. தோசை, மசாலா தோசை. ஆமா, மசாலா தோசை. நான் சொல்றேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ், மசாலா தோசை. ஓகே, பட்டர் நானு. கரெக்ட், பட்டர் நானு. அப்புறமா பட்டர் மசாலா, இது பன்னீர் பட்டர் மசாலா. ஓகேங்களா? அப்புறமா பூரி இருந்துச்சா? லட்டு, ஒயிட் ரைஸ், ஒப்பட் வச்சாங்கல்ல? ஆமா, ஒப்பட் நீ தான் சொல்லிட்டல. கீ ரைஸ், ஒயிட் ரைஸ், ரசம், புலாவ், சாம்பார் சொட்டமா. அப்புறமா அந்த கூட்டு. இது ஃப்ரண்ட்ல காமி, பேக்ல காமிச்சினா. இது வந்து போட்டோ ஷூட்டுக்கு வாங்கி இருந்துச்சு. இது எண்டா இல்ல? இது ஷீஸ் மைன். இது எந்து உந்து எங்கனா உள்துருக்கும். எங்கட தான் இருக்குதானா? உங்களுக்கு தான் இருக்கு போட்டோ ஷூட் அன்னியோட. சரி, இது போட்டு இன்னொரு வாட்டி நம்ம போட்டோ எடுக்கலாம். சின்னதாயிட்டுக்கு வந்து தெரிஞ்சு பரவாயில்ல. சும்மா நைட் கால் போட்டுக்கலாம் நம்ம. நீ பண்ற. ஆமா, பண்ற ஆள் தான் நான். வாங்கி அதான் சொல்றேன்னு பிச்சைக்கார மாதிரி ஷர்ட் ட்ரெஸ் இல்லன்னு சும்மா போய் ட்ரெஸ் வாங்கினுங்கிற. இருக்குது நம்ம கிட்ட, இருக்குது என்கிட்ட. ஆனா இந்த மாதிரி மெஸ்ஸா இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னா ஒரு நல்ல கபோர்ட் சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு புது கபோர்டே பார்க்கலாமே. ஏன் கஷ்டப்பட்டுக்கணும் இந்த ஸ்டீல்? ஆனா இது எங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு வந்து நீங்க இருக்கிற பாப்பா, நீங்க இருக்கிறன்னு சொல்லாத. நீ இருக்கிற இடம் தான் இது. பாரு, இது ஃபுல்லு. இது வந்து பரம்பரை தெரிஞ்ச ஒரு 4 பேர். சின்ன வயசு ட்ரெஸ் எல்லாமே வச்சுக்கிறோம். இவரு வண்டி வெப்பாரா, நாங்க வைக்க கூடாதா? அதுதான். இது உங்களுக்கு ஏதாவது இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடம் இல்ல. இது ஏதாவது உங்களுக்கு ஆமா என்னன்னா? ஆமா, நீ பாதி எடுத்தீனா நான் பாதி இல்ல வச்சிருக்கேன்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ டைம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா எவ்வளோ 2 மணி நேரம் வந்து இவ்வளோ வேலை. சத்தியமா நான் பண்ணல, நான் ஹெல்ப்பே பண்ணல. நான் வந்து எடிட்டிங் வேலை பார்த்துருந்தேன் உட்காந்துன்னு. சரிம்மா நீ இது பாரு சொல்லும், நான் வந்து எடிட்டிங் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு உட்காந்து எடிட்டிங் வேலை பண்ணியிருந்தேன். சைமல்டேனியஸ்லி நாங்கள் வேலை பண்ணிருக்கும் போது மோனா எங்கள் உட்காந்து பாவம் சைலண்ட்டாக உட்காந்துன்னு இவ்வளோ பொறுமையாக வந்து சத்தியமாக என்னாலலாம் நாளாக உட்கார மாட்டேன். இப்படி உட்காந்தேன் நான் சீரியஸாக. ஒரே நாளெல்லாம் இவ்வளோ நாள் நான் உட்காந்து பண்ண மாட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மடிக்க வராது. எனக்கு டேடி தான் ஃபர்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குவாரு. இப்போ வந்து பாவம் மோனா தான் எல்லாமே பண்ணுது எனக்கு. இப்போ வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன வச்சுக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஷர்ட்டு சரியா, ஹூடிஸ்லாம் இங்க இருக்கு. அந்த ஒரு கவர்ல போட்டு இருந்துக்க ஹூடி வந்து இது இங்க இருக்கு. ஓகேவா? அது ஒண்ணுதான். மற்றது வந்து நீங்க இப்போதைக்கு டச் பண்ண போறது இல்ல. சரியா? இங்க ஹூடிஸ் இருக்கு, பேண்ட் எல்லாமே இங்கதான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் உங்க நைட் டிஷர்ட்ஸ், இது உங்க ஷார்ட்ஸ், பேண்ட் எல்லாம். ஓகே, இதெல்லாம் உங்க ஷர்ட். இங்க வந்து இது ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் இருக்கு இங்க பாத்துக்கோங்க. அப்புறம் காலேஜ் அது இதுனாங்க. அதுக்குள்ளார நீங்க ஆபீஸ் போற எல்லா டிஷர்ட்ஸும் இருக்கு. இது மட்டும் தான் நீங்க பார்த்து எடுக்கணும். இது வந்து ஃபுல்லா உங்க இன்னர்ஸ். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நோண்டான அவசியம் இல்லை, எப்படி மேல இருந்து எடுக்கலாம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாவே இவ்வளோ நீட்டாக இவ்வளோ பொறுமைன்றது வந்து எனக்கு இல்லை. ஆனால் மோனா இவ்வளோ பொறுமையாக நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீனாக அடிக்க வச்சுக்குது.
ஒன்று கூட நான் வந்து சரியாக வைக்கலன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ வேலை பார்க்குது மோனா, ஆனால் நிறைய பேருக்கு தெரியல. என்ன நினைக்கிறீங்கன்னா வேலையாக பார்க்கறதில்ல, ஒன்லி ஷீஸ் ஈட்டிங் ஸ்லீப்பிங் ரோமிங்ன்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் எவ்வளோ பெண்டு வேலை இருக்குது. ப்ளஸ்ஸு வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, துவைச்சி போடுது, எல்லாமே நடக்குது. இப்போ நீங்கள் டக்குன்னு ஒன்லி இது கொண்டு தான் வச்சுருக்கிறீங்களா, வேலைக்கு அம்ப மாட்டிங்கன்னா வேலைக்கும் போவோம். அதுவும் நாங்கள் சொல்லியாச்சு. வேலைக்கும் வந்து எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக போகலான்னு தான். ஏன்னா எங்கள் தலை கிறிஸ்மஸ் அது இல்லை. ஸோ இப்போ வேலைக்கு போயிட்டா சென்டரில் வந்து லீவெல்லாம் போட முடியாது. ஏன்னா இது வந்து மெடிக்கல் இல்லைங்களா. ஸோ வந்து அந்த ஷிஃப்ட்டுனா ஷிஃப்ட்டு போய் தான் ஆகணும். அதனால வந்து சரி நாங்கள் டிசிஷன் எடுத்துகிட்டு தான் ஓகே நீ ஜான்லேருந்து போய்டுவேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கும் ஷீஸ் லேர்னிங் ஆல்சோ, லாங்குவேஜாக கற்றுக்குது. அதுவும் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்ப்பீங்க. எவ்வளோ ட்ரெயின் ஆகிக்குது மோனான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து செம்மையாக வந்து எல்லாமே பண்ணது. அதுதான் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த டெக்கரேஷன்ஸு, மாதாவை டெக்கரேட் பண்ணிருந்து எல்லாமே வந்து மோனா தான் பண்ணுறது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. வாட் யூஆர் டூயிங்னு சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒத்துக்கோங்க. கரெக்டுனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். துணி மடிக்கிறதால எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. ஆமாம். ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ நேரம் வந்து மோனா க்ளீன் பண்ணி அதில் வந்து எது நல்ல துணி, எது வந்து ரொம்ப சின்னதாகிட்டுக்கிறது, ரொம்ப மோசமானதெல்லாம் இல்லை, சைஸ் வச்சு டைட் ஆகிட்டுக்கிறது. அப்புறமா வந்துட்டு அதுதான் ஹிப் சைஸ் வந்து அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் வர. ஸோ நிறைய பேண்ட்டுங்க, டிஷர்ட்டுங்க எல்லாமே வந்து இப்போது சர்க்குலேட் பண்ணி வச்சுக்குது, செப்பரேட் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுக்குது. ஸோ ஸோ இது 2 கவர் ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்குது. ஸோ இது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, எவ்வளோ பேர் பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் இல்லாமல் லைக் அவங்களுக்கு வந்து யாரா ஒன்று கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நிறைய ட்ரஸ்ட்டுங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரஸ்ட்டு. அப்புறமா நிறைய பேர் இங்கே வேனே வருவாங்க, எதுனா என்ன கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து நம்மளுக்கு சும்மா விசிலடிக்கிறதோட இது அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு கொடுத்துடலான்னு இருக்கிறோம். இன்னும் வந்து இன்னைக்கு வந்து இந்த வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இன்னும் வந்து ஷூ ஸ்லிப்பர் எல்லாம் உட்காந்து ஜோதிச்சோன்னா எடுத்தோன்னா க்ளீன் பண்ணோன்னா இன்னும் நிறைய பழைய ஷூஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட நிறைய இன்னும் ஷேர் இருந்து கூட நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். எந்த எடுத்து வைப்பேன். ஆமாம். ஸோ வந்து ஒரு மூட்டையாக எடுத்துன்னு போயிட்டு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டங் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.